நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே, மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே, தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சிக்கு கொடுக்குற ஆதரவுக்காக கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் ஜெபிப்பீங்க அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் கூட நாம் கிறிஸ்மஸ் செய்தியாக இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஏன்னா வர்ற நாட்களில் நம்ம எல்லாருமே கிறிஸ்மஸ் செய்தியை கேட்கறது வழக்கமான காரியம். ஆகவே 23ஆம் தேதி பார்க்குற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்து பிறப்பினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும்னு சொல்லி உள்ளத்தில் நான் வாஞ்சிக்கிறபடினால் இன்றைக்கி ஒரு கிறிஸ்மஸ் செய்தி வாசிக்கலாம். லூக்காஸ் விசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். நல்லா கவனிங்க. நான் வாசித்த அருமையான இந்த வேத பகுதியில் ஒரு அழகான காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கிறதான அவருடைய பிறப்பினுடைய காரியத்தை அழகாக நாம் இங்கே வாசிக்க கேட்கிறோம். நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பிறக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் பிறக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த நாட்களில் நாம் எல்லாரும் கேட்கிற ஒரு செய்தியாகவே இருக்கிறது. ஆனால் என்னுடைய உள்ளத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்தினார். அதைத்தான் நான் உங்களோடு பேச போகிறேன். இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆச்சரியமானவர் அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் சிந்திக்க போகிறோம். ஆச்சரியமானவர் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் இந்த வேத வசனத்தில் இருக்கிற சத்தியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். வாசித்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, மரியாளை பார்த்து தேவதூதன் வந்து ஒரு செய்தியை அங்கே சொல்லுகிறதை கேட்கிறோம். இந்த செய்தியினுடைய சாராம்சத்தை நீங்கள் நன்றாக புரிந்திருக்கிறீர்கள், எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. இதில் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை நீங்கள் ஆழமாக சிந்திப்பீங்கன்னா ஒரு காரியம் இன்றைக்கி நாம் சிந்திக்க போகிற தலைப்பு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆச்சரியமானவர். மரியாளிடத்தில் தேவதூதன் சொன்ன காரியத்தை மரியாள் யோசித்து பார்த்து, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றாள். 35ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் அப்படின்னு போட்டிருக்கு. நல்லா கவனிங்க. ஒரு பிள்ளை இந்த உலகத்தில் பிறக்கிறதான சம்பவத்தை நம்ம குடும்பத்தில் நடந்ததான காரியத்தை போல இதை ஒப்பிட முடியாது. காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கிற பிறப்பு விசித்திரமானது, அது வித்தியாசமானது அப்படிங்கிறத இந்த வேத பகுதியின் மூலமாக நம்ம அறிந்து கொள்கிறோம். ஆகவே தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற தலைப்பு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கலாம். ஆச்சரியமானவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்ததினுடைய அந்த ரகசியத்தை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது அது ஆச்சரியமாகவே இருக்கிறது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பல சர்ச்சைகள், பல வதந்திகள், பல காரியங்களை, முரண்பாடான காரியங்களை இன்றைக்கி உலகத்தில் பேசப்படலாம், பேசிக்கொண்டு இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் அதை கண்டு அதை கேட்டு ஒருவேளை நீங்கள் குழம்பி போயிருந்தா
இன்றைக்கி ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு தெளிவை கொடுக்க விரும்புகிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த பிறப்பை குறித்து அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும் அப்படிங்கிற காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் யாருமே பார்த்ததில்லை, நாம் யாருமே இதை இமேஜின் பண்ணக்கூட முடியாது. ஆகவே தான் ஆச்சரியமானவர் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். உலகத்தில் பிறக்கிற எல்லா பிறப்பும் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று, நம்ம எல்லாரும் அறிந்த ஒன்று. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்மை போல் அவர் பாவ பிறப்பாய் பிறக்கவில்லை, பாவியாக அவர் பிறக்கவில்லை. அவர் ஒரு பரிசுத்தவானாய் பிறந்தார், ஒரு பரிசுத்த பிள்ளையாய் பிறந்தார், பாவம் அறியாத ஒரு தேவ குமாரனாய் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டார். ஆகவே தான் அவரை நாம் கொண்டாடுகிறோம். அவருடைய பிறப்பை நம்ம எல்லாரும் மகிழ்ந்து சந்தோஷத்தோடு கூட நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில் விரும்பி கொண்டாடுகிற ஒரு பண்டிகையாக இருக்கிறது. கவனிங்க, ஆச்சரியம் அப்படின்னால் நடக்காத ஒன்றை தான் நம்ம ஆச்சரியம் சொல்ல முடியும், அப்படி தானே? நடக்காத ஒன்றை நாம் சிந்திக்கிறதுனாலையோ அல்லது பார்க்காத ஒன்றை பார்த்தா நம்ம கட்டாயம் நமக்குள்ள ஒரு ஆச்சரியம் ஏற்படும். அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஆச்சரியமானவர். அவருடைய பிறப்பில் பாருங்க, பரிசுத்தாவியினால் உண்டாகிற அந்த ஸ்தோத்திரம் அனுபவத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதமானுடைய பலத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுதே அவர் ஒரு பரிசுத்தமுள்ள தேவனாய், ஒரு பரிசுத்த பிறப்பாக இந்த உலகத்தில் அவர் பிறந்தார். ஆகவே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஆச்சரியமானவராய் பிறந்ததனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, அவர் பரிசுத்த பிள்ளையாய் பிறந்தார், பரிசுத்த குமாரனாய் பிறந்தார். இது உலகத்தில் இருக்கிற நீங்களும் நானும் இதை கேள்விப்படுகிற எங்கே இருந்தாலும் அதை ஆச்சரியமாக தான் கேட்குறாங்க. ஆகவே தான் சொல்கிறேன், அவர் ஆச்சரியமானவர். இந்த ஆச்சரியமானவர் எதற்காக வந்தார் அப்படின்னா, உங்களுக்காக எனக்காக வந்தார். உங்களுடைய பாவத்தை, என்னுடைய பாவத்தை, இந்த உலகத்தில் எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனவனை மீட்டெடுக்கும்படி பரிசுத்த ஆவியினால் உண்டான ஒரு பிள்ளை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆச்சரியமானவரை கொண்டாடுற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே போல் அவர் ஆச்சரியமானவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து தேவனுக்கு மகிமையும் புகழையும் செலுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆச்சரியமானவரை குறித்து, இயேசு கிறிஸ்துவாகிய இந்த ஆச்சரியமானவரை குறித்து இன்னும் வேதத்தில் நிறைய காரியங்களை நம்ம வாசிக்க முடிகிறது. வாசிக்கலாமா? லூக்கா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரையொருவர் நோக்கி நாம் பெத்லேஹேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடத்தி இருக்கிற முன்னணியில் கிடத்தி இருக்கிற பிள்ளையும் கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும், மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். நல்ல கவனிங்க. முதலாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஆச்சரியமானது, ஆகவே அவர் ஆச்சரியமானவர். இரண்டாவது, இந்த பிறப்புடைய செய்தியை முதலாவது யாருக்கு ஆண்டவர் சொன்னார் அப்படின்னா, மேய்ப்பர்களுக்கு சொன்னார். இந்த மேய்ப்பர்கள் வாயிலாக யாருக்கெல்லாம் அறிவிக்கப்பட்டதோ அவர்கள் எல்லாருக்குமே இந்த ஆச்சரியம் என்ன செஞ்சுச்சுன்னா அங்கே வெளிப்பட்டதை நம்ம இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அவருடைய பிறப்பு ஆச்சரியமானது, அவருடைய பிறப்பினுடைய நற்செய்தி ஆச்சரியமானது என்பதை இந்த வேத வசனத்தின் மூலம் நம்ம அறிந்து கொள்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் யூசுவலாக பிறக்கிற எல்லா பிள்ளைகளும் ஆச்சரியமான பிள்ளைகளா இல்லை. சில பிள்ளைக்கு 10 விரல் இருக்கிற அந்த அனுபவம் இல்லாமல் 11 விரல் இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை எப்படி பார்ப்பாங்க? ஆச்சரியமாக பார்ப்பாங்க. சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா சில உறுப்புகள் 2ஆக இருக்கிறது, அந்த பிள்ளை ஆச்சரியமாகவே பார்க்கப்படும். அந்த செய்தி எங்கெல்லாம் போகுதோ அதெல்லாம்
ரொம்ப ஆச்சரியமாக கேள்விப்படுவாங்க, ரொம்ப ஆச்சரியமாக நினைப்பாங்க. அதுதான் ஆச்சரியம். இங்கே நான் வாசிக்கிற இந்த வேத பகுதியின் மூலமாக மெய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட நற்செய்தி எங்கெல்லாம் அது ஃபார்வர்ட் ஆனதோ, எங்கெல்லாம் அது சொல்லப்பட்டதோ, அங்கெல்லாம் என்ன உண்டாக்குச்சான்? ஆச்சரியத்தை உண்டாக்குச்சான். என்ன ஆச்சரியத்தை உண்டாக்குச்சான்? உங்களுக்காக ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு, அவர் பெத்லகேமில் பிறந்திருக்கிறாரு, அவரை முன்னணியில் கிடத்திருக்கிறத நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிற செய்தி ஃபார்வர்ட் போகுது, அப்படியே ஃபார்வர்ட் ஆகுது. அப்போ நல்லா கவனிங்க எனக்கு அன்பானவர்களே, அவருடைய பிறப்பு ஆச்சரியமானது, அவருடைய பிறப்பினுடைய செய்தி ஆச்சரியமானது. ஆகவே தான் இந்த கிறிஸ்மஸ் ரொம்ப ஸ்பெஷல். இந்த கிறிஸ்மஸை நாம் ஸ்பெஷலாக கொண்டாடுறோம். ஆச்சரியமான தேவனை, ஆச்சரியமான குமாரனாகிய இயேசுவை நாம் நம்முடைய கண்களினால் அந்த ஆச்சரியத்தை உணர்ந்த ஒரு அனுபவத்தோடு கொண்டாட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. அன்பானவர்களே, அவருடைய பிறப்பு, அவருடைய பிறப்பின் செய்தி ஆச்சரியமானது என்பதை வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஒருவேளை இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கிறிஸ்மஸை, கிறிஸ்துவ அந்த ஸ்தோத்திரம், கிறிஸ்து பிறப்பினுடைய அந்த கொண்டாட்டத்தை ஒருவேளை நாம் இந்த விதத்தில் நாம் சிந்திக்காமல் இருந்திருப்போம்னா, இந்த நாட்களில் இருந்து நாம் அப்படி சிந்திப்போம், அவர் ஆச்சரியமானவர். ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து தீர்க்கதரிசி எழுதும்போது அங்கே சில காரியங்கள் போட்டிருக்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவைகளுக்கு மட்டும்தான் அவர் பொருத்தமானவரா? இல்லை. நாம் இன்னைக்கு சிந்திக்கிறோம் பாருங்க, அவர் ஆச்சரியமானவர் அப்படிங்கிற அந்த அனுபவத்தை அவர் உடையவராக இருக்கிறார் என்பதை நன்கு நாம் புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் அதன்படி கர்த்தரை என்ன செய்யணும்னா கொண்டாட வேண்டும். அன்பானவர்களே, முதலாவது அவருடைய பிறப்பு ஆச்சரியமானதாக பார்த்தோம், பிறப்பினுடைய செய்தி ஆச்சரியமானதாக பார்த்தோம். இன்னும் வேதத்தில் வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரத்தின் 46 இருந்து வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 46 வாசிப்போம். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுதரங்களையும் குறித்து, நல்ல கவனிங்க, அவர் சொன்ன மாறுதரங்களை குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். போதுங்க. முதலாவது பிறப்பு ஆச்சரியமானது, பிறப்பின் செய்தி ஆச்சரியமானது. இப்போ பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் அவருடைய வளர்ப்பை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ தாய் தகப்பனும் வளர்த்துருந்தா ஏன் ஆச்சரியப்படணும்னா, இல்லைங்க, தேவனே இயேசு கிறிஸ்துவை வளர்க்கிற அனுபவத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். இவங்க சொல்லி கொடுக்கல, இவங்க சொல்லி கொடுத்து வளர்க்கலை. இப்படிலாம் போதகருக்கு முன்னால் பேசணும், அவங்களுக்கு முன்னால் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி கொடுக்கல. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய வளர்ப்பு ஆச்சரியமானதாக பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு காரணமாக இருக்கிற யோசேப்பும் மரியாளும் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா புரிஞ்சிருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துடைய வளர்ப்பு ஆச்சரியமானதுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அப்போ இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அவர் என்ன தேவ திட்டத்தோடு இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டாரோ, அந்த கொடுக்கப்பட்ட அந்த சரியான அந்த அனுபவத்தை தேவனாகிய கர்த்தர் அந்தந்த காலகட்டத்தில் அழகாக செயல்படுத்தி கொண்டிருந்தார் என்பது வேதவசனத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்பானவர்களே, அப்போ அவருடைய வளர்ப்பு ஆச்சரியமானது. போதகர்களுக்கு மத்தியில் அவருடைய பேச்சு, அவருடைய புத்தியை கண்டு அவர் வினாவுவதை, அவர் கேள்வி கேட்கிறதை, இதெல்லாம் பார்த்து அப்படியே மெய் செலுத்து போயிட்டாங்க அவனுடைய தாயும் தகப்பனும். அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நாம் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் கொண்டாடுறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். அவர் ஞானமுள்ளவராய் இருப்பார், ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் ஞானமுள்ளவனாய் மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. மூன்றாவது, அவருடைய வளர்ப்பு ஆச்சரியமானது. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் பார்த்துருவோம். 4ஆம் அதிகாரம், லூக்கா 4ஆம் அதிகாரம், அதனுடைய 18ஆம் வசனத்திலேருந்து வாசிப்பீங்கன்னா,
கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. 22 வசனத்தை வாசிப்போம். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். தேவாலயத்தில் சகல ஜனங்களும் தேவாலயத்தில் போய் அங்கே வாசிக்கக்கூடிய வேத பகுதியை, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் உள்ள அந்த வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து வாசித்து அதுக்கப்புறம் அவர் உட்கார்ந்துருக்கிறார். ஜெபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேலே எப்படி இருந்துச்சான்? நோக்கமாக இருந்தது மாத்திரமல்ல, அங்கே அவரை குறித்து நற்சாட்சி கொடுத்த அனுபவம் அங்கே இருந்தது. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தையை குறித்து எல்லாரும் என்ன செய்தார்கள்னா ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ முதலாவது பிறப்பு ஆச்சரியமானது, பிறப்பின் செய்தி ஆச்சரியமானது, அவருடைய வளர்ப்பு ஆச்சரியமானது, அது மாத்திரமல்ல அவருடைய ஊழியமும் ஆச்சரியமானது. அவருடைய ஊழியத்தில் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இருக்கு பாருங்க. இயேசு கிறிஸ்து எதற்காக அனுப்பப்பட்டார் என்ற அந்த காரியத்தை அழகாக அவர் தேவாலயத்தில் எடுத்து சொன்னது மாத்திரமல்ல, சொன்ன வார்த்தைகள் கிருபையுள்ள வார்த்தையாக இருந்தபடினால அது அநேகருடைய இருதயத்துக்குள் கிரியை செய்தது. அதை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டு, நான் நினைக்கிறேன் அந்த வார்த்தைகளை கேட்டு அவர்களுக்குள் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்குன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கொண்டாடுகிற இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? அவர் ஆச்சரியமானவர். பிறப்பில் ஆச்சரியம் இருக்குது, பிறப்பின் செய்தியில் ஆச்சரியம் இருக்குது, அவருடைய வளர்ப்பில் ஆச்சரியம் இருக்குது, அவருடைய ஊழியத்தில் ஆச்சரியம் இருக்கிறது. ஆகவே தான் இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை உலகமெங்கு கொண்டாடுறாங்க, உலகமெங்கும் அதை செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆமாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் ஆச்சரியமானவர் என்பதனால அவரை நாம் கொண்டாடுகிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆச்சரியமானவரை பற்றி கொள்ளுங்க, இந்த ஆச்சரியமானவரை உரிமையாக்கி கொள்ளுங்க. ஒருவேளை இந்த செய்தியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒருவர் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்கிறாரு. இந்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியமானவரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் இரட்சகராக நீங்கள் தெரிந்து கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையும் ஆச்சரியமாய் மாறும். இதுவரைக்கும் இருந்த அலங்கோலமான வாழ்க்கை மாறி ஆச்சரியமாய் உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு, உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு, உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு உங்கள் வாழ்க்கையை ஆச்சரியமாக்கி உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். எங்களோடு சேர்ந்து இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உரிமை இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு ஆண்டவர் இந்த செய்தியின் மூலமாக கொடுக்கிறாரு. நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தர்களை நம்புகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போமா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து இந்த கிறிஸ்மஸ் நாட்களை ஆச்சரியவிதமாய் கொண்டாடி தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் ஆச்சரியமானவராய் எங்களுக்காக அனுப்பப்பட்டீர் என்ற இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிறப்பின் செய்தி, உம்முடைய வளர்ப்பு, உம்முடைய ஊழியம் மிகுந்த ஆசீர்வாதமானது, ஆச்சரியமானது என்பதை கர்த்தருடைய இருதயத்தில் நீங்கள் போட்டிருக்கீங்க. இதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானித்து நாங்கள் உம்மை கொண்டாட கர்த்தர் கிருபை பாராட்டும். செய்தியை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இதன் மூலம் ஒரு பெரிய ஆசீர்வாதமும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகட்டும் சொல்லி நம்முடைய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமாம், எங்களுடைய ஆராதனைக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஆமாம், உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் தெரியப்படுத்த மறவாதிருங்க. அடுத்த செய்தியில் உங்களை பார்க்கும் வரை கர்த்தருடைய கிருபை, இரக்கம், சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக.
God bless you. ஆமென். காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே.